எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனால் எல்லா நேரத்துலையுமே பணம் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. பணம் எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விதத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர்கிட்ட பைசா இல்லாம இருக்கலாம், பணத்தால உங்களை ஏமாத்தி இருக்கலாம், பணம் இல்லாததுனால உங்க சொந்தக்காரங்க உங்களை ஒதுக்கி கூட வச்சிருக்கலாம். அப்பேற்பட்ட பணத்தோட டார்க் சைடை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாப்போமா? ஸ்கூல் லைஃப்ல சின்ன சின்ன பசங்களுக்குள்ள பணத்தோட இன்ஃப்ளூயன்ஸை பாருங்களேன். நான் கேண்டீனுக்கு போகிறேன், நீனும் வரியா? சரி சரி, நீ போ, நான் ஒரு 2 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். அவளாம் ஒரு ஆள்னு நீ அவன் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்க. எதுக்காக நான் அவன் கூடலாம் சேர்றேன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் பெரிய பண்ண கேண்டீனில் சம்சா வடைலாம் வாங்கி தருவான், வகை வகையாக நிறையா சாப்பாடுலாம் கொண்டு வருவான். அதுக்காக தான் அவன் கூட சுற்றுறான். இல்லைன்னா அவன் கூடலாம் எவன் சுற்றுவான்? இந்த பாலா போன பணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் காலேஜ் படிக்கிற பசங்களையும் விட்டு வைக்கல. தெரியும் தெரியும். அங்கே யார் வரான்னு பாரு. ப்ரோ, நேற்று ரன்னிங் ரேஸில் மாஸ்க் காட்டினீங்களே, காலேஜே உங்களை தான் பார்த்துச்சு. நாம எங்கப்பா, நம்ம தான். இவன் கூடலாம் எதுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க? இவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியல. நாளை பின்ன இவன் கூட பெரிய பிஸ்னஸ் மேனாவோ பெரிய ஆளாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இவனோட கான்டாக்ட்லாம் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. சரி, ஒர்க் பண்ணுற இடத்துலையாவது இது மாறும் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் கடைசியாக வந்து நிற்கிறது இந்த பணம் தான். வண்டியை கரெக்டாக பார்க் பண்ணீங்களா? பண்ணியாச்சு. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. ஓகே சார், ஓகே சார். சார் குட் மார்னிங். அண்ணா எப்படி இருக்கீங்க? இருக்கேன். 1 ரூபா கூட கொடுக்க தப்பு இல்லை. சும்மா வெறும் பேச்சு நமக்கு எதுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சார் 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 வணக்கம். நம்ம பேசினா எரிஞ்சு விழுறான், சும்மா போகிறவனா கூட்டு பேசுகிறான். என்ன காரணம்னு தெரியலையே. வாழ்க்கையில் பணம் இல்லைன்னா ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு சொல்கிறது, அதை நீங்களே பாருங்களேன். ப்ரோ, எனக்கு கொஞ்சம் அவசரமாக பைசா வேணும், கிடைக்குமா? நாளை காலைல 7 மணிக்கு என் ஆஃபீஸ் வந்துடு, நான் உனக்கு தந்துடுறேன். நெக்ஸ்ட் டே. ஃபோன் அடித்தாலும் எடுக்கவே மாட்டாங்களே சார். இத்தனை தடவை தான் ஃபோன் அடிக்கிறது. சார் கடைசி அடித்து பார்ப்போம். ப்ரோ நான் உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி தான் ப்ரோ நின்றுட்டுருக்கேன். காலைல 7 மணிக்கு வந்தேன், இப்போ சாயங்காலம் 4 மணி ஆகிட்டு. அப்படியா? நான் ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிட்டேன். நாளை காலைல 7 மணிக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்குமா? ப்ரோ நேற்று எந்த இடத்துல நின்னனோ அதே இடத்துல தான் ப்ரோ இன்னைக்கும் நிற்கும். பைசா வேணா நின்று, அப்படி நிற்க முடியலன்னா கிளம்பு. நண்பர்களுக்குள்ள நட்பை தேடுறவங்களை விட பணத்தை தேடுறவங்க தான் அதிகமாகிட்டாங்க. மச்சான், அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கான், அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடவா? வேண்டாம், பைசாவை ஜிபே பண்ணுன்னு உயிரை போட்டு வாங்கிட்டு இருப்பான். வெற்று அப்படியே அடிச்சு கிடக்கட்டும். அடுத்தவங்க கிட்ட பைசா கேட்டால் உனக்கான மரியாதை இவ்வளவுதான். அங்கே பாரு, உன்னோட உயிர் நட்பு போகிறான் பாரு. இப்போலாம் அவங்க கூட பெருசாக பேசுகிறதே இல்லை. பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. இப்போ என்னாச்சு? அவசரமாக பைசா கேட்டிருந்தான், கொடுத்தேன். கொஞ்ச நாள் கழித்து திரும்ப கேட்டேன், அனாவசியமாக பேசிகிட்டு இருந்தான், பேச்சு பிடிக்கலை. ஸோ விலகிட்டேன். மாப்பிள்ள, உன் ஃப்ரெண்டு ஒரு 50 ரூபா கேட்டான், ஜிபே பண்ணிவிட்டேன். திரும்ப கேட்டேன், நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். பணத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட பிறந்தவனுக்கு இருக்கிறது இல்லை. உன் அண்ணன் மைண்டு சரியில்லாமல் ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஹாஸ்பிட்டலில் எதுலையா வச்சு பார்த்தா தான் என்னவா? பைசா யார் செலவு பண்ணுவா? அவன் உன் கூட பிறந்த அண்ணன். என் கூடலாம் எவனுமே பிறக்கலை, அது யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன மாப்பிள்ள, உங்கள் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நேற்று நீ வருவான்னு எதிர்பார்த்தேன், நீ என்ன வரல? அடியா, நேற்று எனக்கு ஃபங்க்ஷனே தெரியாது, அவன் என்னை கூடவே இல்லை. இவங்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்லி கூடாமல் விட்டுட்டான்னு நினைக்கிறேன். சரி மாப்பிள்ள, நான் போயிட்டு வரேன், பார்ப்போம். சரிண்ணே. ஒரே ஒரு பிள்ளைய, அது பிள்ளை இல்லை தொல்லை, ஒரே ஒரு தொல்லையை பற்றதுனால அவங்க அம்மா அப்பா படுற கஷ்டத்தை பாருங்களேன். 2-3 நாளாக அவங்க அம்மா அப்பாவை ஆளே காணுமே. என்ன? எங்கள் அம்மா அப்பாவை வடநாட்டில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு கூட்டு போயிருந்தேன். சரி, அவங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, நான் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அடப்பாவி, நாளைக்கு ஒன்று உன் பிள்ளை இதே மாதிரி விட்டுட்டு போனால் என்ன பண்ணுவேன்?
அதை அப்போ பார்த்துக்கலாம்.